Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து வீட்ல இருக்கிற பொருள் வச்சு இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரஷர் குக்கர்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது சோம்பு 1/4 ஸ்பூன், பிரிஞ்சி இலையை கசக்கி இதோட சேர்த்துக்கோங்க. பட்டை, மராட்டி மொக்கு இது எல்லாமும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட புதினா இருக்குன்னா கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம 150 கிராம் கத்திரிக்காவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துடலாம். நான் இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்காக ஏற்கனவே வந்து பாஸ்மதி ரைஸை அரை வேக்காடில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பாதி அளவு வெந்த பாஸ்மதி ரைஸை இந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சிடலாம். இது ஒரு விசில் வரத்துக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு பொடியாக தேவைன்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்தது தக்காளி வந்து விதை நீக்கினது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தயிர் விட்டுட்டு இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய தயிர் பச்சடி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட புதினா இருந்தால் நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான கத்திரிக்காய் பிரியாணியும் தயிர் பச்சடியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.